அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 3 அறிகுறியின் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் நிகழ இருப்பதாக ஜோதிட கணிப்புகள் சொல்லப்படுதுங்க. இந்த நவக்கிரக மாற்றம் அப்படியான நிகழ்வை கொடுக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் இடமாற்றம் அடைய பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக மாற்றங்கள் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பலன்களை என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படுத்த போகிறது, கிடைக்கக்கூடிய பலன்கள் அவர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பத்தின பல தகவல்களை தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. பக்தி பிரச்சாரங்கள் கேட்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. புதிய வியாபார தொடர்புகள் மூலமா லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். பிறரிடம் கோபத்தால் துர்வார்த்தைகள் பேசாதிருக்கிறது நல்லது. சகோதரர்களிடம் விரோதம் ஏற்படாமல் இருக்க அனுசரித்து செல்ல பாருங்க. இக்கட்டான சூழ்நிலைகளில் பிறரிடம் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். வேலை விஷயமாக அரசிடம் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். வியாபாரத்தில் திட்டமிட்டபடி விரிவாக்கங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. அதன் காரணமாக வருவாய் ஓரளவு அதிகரிக்க செய்யுங்க. மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்ப்பாங்க. புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு பாசமிக்க உறவுகளை பிரிந்து வாழவும் நேரிடலாம். பெண்களால் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி நல்ல நண்பர்களுடன் பழகுவது நல்ல மாற்றங்களையும் தருங்க. அதே நேரம் இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றமாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில்
இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். சற்று கவனமா இருக்க பாருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு உயருங்க. எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கும். தொண்டர்களினுடைய உதவியுடன் செயலாற்றுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம். பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம். அரசாங்க தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம். மற்றவர்கள் பிரச்சனைகள்ல வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுங்கிறதுங்க. எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு எண்ணங்கள் ஈடேறவும் வாய்ப்புகள் இருக்கு. இவை தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுப பலன்கள் உருவாக செய்யும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். ஆனாலும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியும் இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுங்க. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி வருவாங்க. தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையம் மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம். கலைத்துறையினருக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்புகள் இருக்கு. அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் மனதில் தன்னம்பிக்கை கூடுங்க. துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. அதே சமயம் தங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டமும் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகளும் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு
பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப் பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம்.